என்ன பாக்குறீங்க மாமா? இல்ல உங்க ஆத்துக்காரி இருந்தால அது எங்க ரெண்டு பேரும் சமாதானம் பண்ணி வச்சுட்டு போனீங்களா? கொஞ்ச நேரத்துல சண்டை வந்துருச்சு, கோச்சிட்டு கேம்பன் குண்டிக்க போயிட்டான். என்ன சிரிச்சுட்டே சொல்றீர்கள்? வெளியதான் மாமா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். எல்லாத்தையும் மறைச்சு வைக்கணுமே. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார். போனால் போகட்டும் போடான்னு நான் விட்டுட்டேன். நீங்களா எதுக்கு அதை நினைச்சிட்டு போறப்படுங்க மாமா? இருங்க, மெட்ராஸ் தானே போறேன், நானும் அங்க தானே போறேன். போகும்போது கொண்டு போய் விட்டுருக்கோ, நான் வடக்க போற பின்னாடியே உட்காந்துக்கிறேன். மாமா நீங்க முன்னாடியே உட்காரு. வரும்போது பின்னாடி தானே உட்கார சொன்னேன். ஆனா இப்ப வண்டி இப்படி திரும்பி போகுதுல்ல, முன்னாடி உட்காரதா கரெக்ட். உட்காரு. பயப்படாதீங்க, ஒரு வேற புரிஞ்சுக்கிட்டேன். சரி, தொள்ளி தூரமா கொண்டு போய் சமாதானப்படுத்து. எக்ஸலன்ட், தேங்க்யூ. ராம், யார் அவங்க? மைதிலி. இப்ப அப்படிதான் நீங்க கூப்பிட்டீங்க தானே? இல்ல இத வரேன். அதாவது உங்க காது தவறி என் வாயில விழுந்துட்டு வளர்றல. இல்ல அது என்னன்னா, நான் வந்து அவளை மைத்துனின்னு கூப்பிட வந்தது, காது தவறி உங்களுக்கு மைத்திலின்னு கேட்டிருக்குன்னு சொல்ல வரேன்னு நினைப்பீங்க. அது இல்ல, நான் அவளை மைத்துனின்னு கூப்பிட வந்தது, மைத்திலின்னு ஏன் வாய் தவறி வந்துருச்சு, அவ்வளவுதான். ஓகே, மேகியோட சிஸ்டர். ஓ, அனித்தியானோ? சீச்சி, சேச்சியானோ? இல்ல சீச்சினா, அவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்வேன்னு எதிர்பார்த்தீங்க. அதுதான் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் சாதாரணமா எல்லாரையும் போல அண்ணன் தம்பியா பிறக்க வேண்டியவங்க அக்கா தங்கையா பிறந்துட்டாங்க. அக்கா தங்கச்சிக்கிற ஜாட வேற வேறையா இருக்கு. மாமா நான் ஒன்று சொல்லட்டுமா? கேள்வி கேட்கறது ரொம்ப ஈஸி மாமா, பதில் சொல்றதுதான் கஷ்டம். சொல்லி பார்த்தாதான் தெரியும். எதுக்கு டென்ஷன் ஆற? எனக்கு ஒரு ಟೆನ್ಷನ್ ಇಲ್ಲ. ನನ್ನನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಬೇಡಿ, ಬೇಕಾದ್ರೆ ನಿಮ್ಮ ಗಂಡದರನ್ನು ಕಂಟ್ರೋಲ್ ಮಾಡಿ. ನಾನು ಕೆಟ್ಟವನೇ. கெட்டவன் தமிழ் புரியுறது. எல்லா பாஷையிலும் கெட்டவன் கெட்டவன் தான் மாமா. நான் நல்லவனாறது ரொம்ப ஈஸி மேடம். நல்லவனாய் காட்டுட்டுமா, అది உங்களுக்கு நல்லது. ఏంట్రా మీరు ఊరుకోండి, ఎంత వాగుతున్నారు చూడండి. ఎందుకు వాగడు? వాగటానికి వాగడమే జవాబు. నేను అబద్ధం చెప్పేవాడిని, కానీ నిజం చెప్తే మాత్రం ఏమవుతుందో తెలుసా? தமிழ் போய் சொல்லுங்கடா. அவரு பொய்யே சொல்ல மாட்டாரா? ஏன் போய் சொல்ல மாட்டாரா? எங்க கிட்ட நீங்க போய் சொல்றது பரவாயில்ல. നിങ്ങളുടെ ഭാര്യ മൈഥിലി അലവലാതി മാഗിഡ് അനിയത്തിയാ നിങ്ങൾ പറഞ്ഞില്ലേ? നാനുണ്ടോ നിങ്ങൾക്ക്? എന്തിനാ അങ്ങനെ പറഞ്ഞേ? ഞാൻ അങ്ങനെ പറയുള്ളൂ. ഇല്ലാതെ പിന്നെ ഞാൻ നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ പറ്റി പരാതി പറഞ്ഞില്ലല്ലോ, എന്റെ ഭാര്യയെ പറ്റിയാണ് പറഞ്ഞത്. ഞങ്ങളുടെ ഫ്രണ്ട്ഷിപ്പ് നിങ്ങളുടെ കുടുംബ ജീവിതത്തിന് വലിയ തടസ്സമാണെങ്കിൽ വേണ്ട, വിളിച്ചോണ്ട് പോകും നിങ്ങളുടെ ഭർത്താവിനെ, സന്തോഷമായിട്ട് ജീവിച്ചോളൂ. சந்தோஷம் புரியுறது. இன்னொன்னு புரிஞ்சுட்டேடா, பாக்குறதுக்கு உம குசும மாதிரி இருந்துட்டு எத்தனை பாஷை பேசுற மாத்தேடா. பாஷை பேசலாம், பொய் சொல்லப்படாது. இவங்க கண்டுபிடி எதை பத்தி கத்தி எங்க கட்டி இது என்ன பாஷை? நம்மள்து நல்லா இருக்கு. சும்மா